4 பேரும் ஒரே இதில் உட்காந்துருந்தோம். கண்டிப்பாக போகிற வழியில் ஆற்றுல விழுந்துருப்போம்னு நினைக்கிறேன். ஒய்ஃபு முன்னாடி போயிட்டு இருக்காங்க ஜாலியா. எமர்ஜென்சி கான்டாக்டா, எமர்ஜென்சி கான்டாக்ட் சொல்லி நம்பரை கொடுத்து வச்சிருக்காங்க. எப்படி என்ன கான்டாக்ட் பண்றது? ஆத்துல அந்து விழுந்ததுக்கு அப்புறம் இந்த நம்பரை வச்சு நாங்க என்ன பண்ணுவோம்? இதுக்கு முன்னாடி டோரால பாத்திருக்கேன், இப்ப பார்த்ததே இல்லல்ல. எங்க நீயோ பாம்புங்க பாருங்க, காட்டுக்குள்ள பாம்பெல்லாம் போகுதுங்க. ஐயா கொடை பிடிச்சி போற பெரியவரே கொஞ்சம் வேகமா வாங்க. கொஞ்சம் லேட்டா வந்ததுனால பாலத்தை மூடிட்டாங்க, அதனால வேற வழி இல்லை. சரின்னு சொல்லி கிளம்பியாச்சு. நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேம் பார்த்துக்கலாம். ரோப் கார் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு வந்தோம். அந்த ரோப் கார் இங்கே இருந்தால் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே இருந்து இங்கே பாரு இங்கே பாரு பாரு. ஆக்சுவலாக வி ஆர் கோயிங் டு ரோப் கார். நாங்களே என் பொண்டாட்டியை பிரிச்சுட்டாங்க. இங்கே பாருங்க ரோப் கார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரோப் கார் பண்ணுறோம். செவையாக இருக்குது. ஒய்ஃபை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்காங்க. எங்கே இருக்கா பார்த்தீங்களா? எங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கா பாவம், குழந்தைய தூக்கிட்டு. நல்லா பிடிச்சிக்கோ. ஒய்ஃபோட 3வது ஆசை பார்த்தீங்க அப்படின்னா என்னை இந்த கோயம்புத்தூர் தாண்டி எங்கேயாவது கூட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு சவால் விட்டா. இன்னைக்கு கூட்டு வந்து பாலக்காடு கூட்டு வந்திருக்கேன். ஒருத்தர் லவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காருங்க ஜாலியாக. பாருங்க பயங்கரமாக ஜாலியாக லவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு எனக்கு பின்னாடி. பாருங்க பாதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆள் இல்லாமல் தான் போகுது. ஆனால் நல்லா இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது காமிக்கிறேன் டேம். தென்னை மரத்துக்கு மேலே போயிட்டு இருக்கோம் நாங்கள். தென்னை மரத்துக்கு மேலே கிட்டத்தட்ட அங்கே ஜாயின் பண்ணி இங்கே வந்துட்டோம். செம்மையாக இருக்குது, வேற லெவல் என்ஜாய்மெண்ட்டு. ரோப் கார் பிடிச்சிருக்கா பாருதே, எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி டோரால பாத்திருக்கேன், இப்ப பார்த்ததே இல்லல்ல. எங்க டோராவா? ஐயோ அப்பா, இங்க போய் எவ்வளவு பெரிய தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கோம் நாங்க. கீழே எவ்வளவு தண்ணி இருக்குது அப்பாடி, சூப்பரா இருக்குதுங்க. மேல போறதுக்கு ஒய்ஃபு முன்னாடி போயிட்டு இருக்காங்க ஜாலியா, செம்மையா போயிட்டு இருக்காங்க. கயிறு அழுந்துச்சுன்னா அப்படித்தான். எங்க திருப்பி இறக்கி விடுவாங்களா இல்ல அங்கே ஏற்றி விடுவாங்களான்னு தெரியலையே. சூப்பரா இருக்கு வண்டி. எமர்ஜென்சி கான்டாக்டா, எமர்ஜென்சி கான்டாக்ட் சொல்லி நம்பரை கொடுத்து வச்சிருக்காங்க. எப்படி என்ன கான்டாக்ட் பண்றது? ஆற்றுல அந்து விழுந்ததுக்கு அப்புறம் இந்த நம்பரை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம்? எவ்வளோ பெரிய ஆறாக இருக்குது. இந்த ஆற்றுல விழுந்தா என்ன ஆகுறது? ஒரு பயமாக இருக்குங்க. ஒரு க்ரீனரி வேறு லெவலாக இருக்குங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் என்ஜாய் பண்ணுறோம். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, மாசாக இருக்குது. பெல்ட் அந்து விழுகணுமா? வாய மூடிட்டு இருந்தா. உங்கள் அம்மா வீட்டு நல்ல வேலை அவங்க கரெக்டாக சொன்னாங்க. ஒருவேளை 4 பேரும் ஒரே இதில் உட்காந்துருந்தோம், கண்டிப்பாக போகிற வழியில் ஆற்றுல விழுந்துருப்போம்னு நினைக்கிறேன். ஏரியாவே ஒரு மலை பகுதி மாதிரி இருக்குது. தண்ணியோ பாம்புங்க பாருங்க, காட்டுக்குள்ளே பாம்பெல்லாம் போகுதுங்க. இந்த வியூ பாருங்க, வேறு லெவலு. லைஃப் டைம் மறக்க மாட்டாங்க. வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு. இந்த இடமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணி அப்படியே அருவி கொட்டுது. கொடி அருவி கொட்டுதே அடி மேல, செமையாக இருக்குதுங்க. ஐயோ அப்பா, என்னங்க இது, இயற்கை எழில் நிறைந்த ஒரு இடம். செம்ம என்ஜாய்மெண்ட்டு. பாரதி சூப்பரா? பாரதி சூப்பரு. என் ஒய்ஃபு ஹாப்பி, குமுதா ஹாப்பி. குமுதா ஹாப்பி. என்னாச்சு? இதான் அவுரா பிரிட்ஜு. அவுரா பிரிட்ஜு தெரியுதுங்களா? இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுரா பிரிட்ஜு. இங்கே பாருங்க, பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலம். இன்னொரு வாட்டியா? மறுபடியும் சொல்லு. இன்னொரு வாட்டியா? ஒரு வாட்டிக்கே எனக்கு அந்த விழுந்துருப்போம் பயமா இருக்குது. இன்னொரு வாட்டி வரையா உனக்கு? கெட்ட என்ஜாய்மெண்ட். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் எவ்ரிபடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் என்ஜாய்மெண்ட். இன்றைக்கி ரோப்பில் போகிறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா வந்து பார்த்தா திடீர்னு ஒரு ரோப் கார் மாதிரி இருந்துச்சு. நான் கூட மெயின்டெனன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தேன், ஆனால் எதுவுமே பண்ணல. செம்மையாக இருக்குது. பார்க்கில் உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ஆனால் ரோப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலாக இருக்குது. செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. இன்றைக்கி ஒய்ஃப் வந்து செம்ம ஜாலி இன்றைக்கி. அவ்வளோதான் போங்க. ஐயோ பக்கத்தில் வந்துருச்சு. சரி நான் அப்புறம் கூப்பிட்றேன். அப்புறம் இறங்கும் போது தூக்கி எரிஞ்சிருவாங்க போல. ஏறும் போதே அப்படி தான் அனுப்பி விட்டாங்க. இறங்கும் போது தூக்கி எரிஞ்சிருவாங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.